திமுக ஆட்சி வந்தாங்க, ஜூன் மாசம் ரினியூல் பண்ணணும். அதை ரினியூல் பண்ணாதனால காலாவதி ஆயிட்டுது. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கட்சி சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஜாதிவாரி கணக்கு எடுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஜாதிவாரி கணக்கெடு எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யாரு? நாட்டுடைய முதலமைச்சர் பொய் பேசுறார், சட்டமன்றத்திலே பொய் பேசுறார். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டது. நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது அந்த அதிகாரம் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் அதுக்கு அதிகாரம் என்று சட்டமன்றத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அதையும் மத்திய உள்துறை அமைச்சிட்டு சொன்னேன், நீங்க போங்க, சென்னைக்கு போங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அதே மாதிரி சென்னைக்கு வந்தோம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசால் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்.